வணக்கம் நண்பர்களே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog. நாம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா மிகவும் சக்தி வாய்ந்த கல்பட்டு சனீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போகிறோம். போகலாமா? போகலாமா? போகலாம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் தெரியாது உனக்கு? அப்போ கூகுள் மேப்பில் போட்டு பார்த்து போயிடலாமா? ஏஷு, ஆனால் அந்த ரோடு சைடு போகும்போது இந்தமாரி அழகாக வேடிக்கை பார்த்துட்டு போகிறது ஒரு தனி சந்தோஷம்ல. வெயில்லாம் அடிக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது? கொடை எடுத்துகிட்டு வந்துடுறேன் வீட்டிலேருந்து. கொடையாச்சும் எடுத்துகிட்டு வந்து நீ உனக்கு பின்னாடி பிடிச்சின்னு சொல்லிடலாம். என்னம்மா கொடையை பிடிக்குதா நான் போட பிடிக்கிட்டா? ரெண்டுத்தையும் முடிச்சு தான் வரணும். நான் கொலை பறந்துடும். இன்னும் பெட்ரோல் பங்கு இன்னும் வரக்கா நம்மள இருக்கு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா? ஆலம்பாடி தாண்டி வரும். ஆலம்பாடி தாண்டியா? இந்த பூ இருக்குல்லங்க. ஆமா, என்ன பூ தெரியுமா உனக்கு? ஆவாரம் பூ. இந்த பூ என்னதுக்கு, எதுக்கு தலையில சுகருக்கு சாடாங்க, தலைக்கு மூஞ்ச பாருங்க. என்னடி சொல்றாங்க? ஒரு ஏமாத்திரம் கொட்டி கிடக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு. அங்க பாருடி, நிறைய அப்படியே இருக்கு. மஞ்சளா இருக்கு வரும். மஞ்சள் கலர், எல்லோ கலர் உனக்கு பிடிக்குமா? எங்க மாடு போத? மாடு உள்ள போயிடுச்சு. எண்ணெய் குடிக்கிறேஷோ? தேவல். ஏமா அடிக்கிற வெயிலுக்கு எண்ணெய் குடிக்குமா? பெட்ரோல் போட்டாச்சு. அடுத்து டிஃபன் முடிச்சு வடை வாசனை வருதுங்க. வடை வாசனையா? சாப்பிட்ற டிஃபன் தான் சாப்பிடலாமா இருக்கு? அப்புறம் ஏன்னா இந்த சைடு ஒரு கூழ் கடைங்க குடிக்கிறேன்னா இல்லை அங்கே ஒரு பாட்டி கடை போட்டிருக்கோம். அங்கே போகிற எங்கே இருக்காங்க? நம்ம அங்கே ஒரு வாட்டி வந்தப்போ ஒரு பாட்டி கொடுத்து பாட்டிக்கிட்ட குடிச்சோமே, அந்த எங்கே தெரியலையா? அந்த பாட்டி கடை தோறு இது குடிக்குமா? அப்படியே ரெண்டு கொடுங்க பாட்டி. வெங்காயம் போட்டிங்களா பாட்டி? ரெண்டுத்துலேயே வெங்காயம் வேணும் தானே? ரெண்டு பேத்துமே வெங்காயம் தான். ரொம்ப டைம் ஆயிடுச்சுல்ல, அதனால காதெல்லாம் அடையுது. உனக்கு எப்படி இருக்கு? பசி தான். காலை டிஃபனே இப்போ தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சு தான் கோவில் போகிறோம். கத்தியே ஒழுங்காக வெட்டலை போல இருக்குமா? கத்தியே சரியாக வெட்ட மாட்டேது போல இருக்கு. பொறுமையாக போன நல்லா இருக்கு கூழ். ஏன் தனியா 10 மாது கொடுத்துட்டு நல்லா இருக்கு பாட்டி. இங்கே தான் வந்து குடிச்சு போன வாட்டியும். பூ வாங்கிக்கிறேஷா? கையில் காசு ஜிபே கேட்பேன். பாட்டிமா ஜிபே இருங்களா? இருக்கேன் ஆஷு, வாங்கிக்க. எவ்வளோ பாட்டி? 1 மாதம் தாங்க.
பாட்டிமா? எங்க பாட்டி அங்கேயே ஆல்ரெடி ஒரு கடை இருக்கு போல. இன்னும் 3 கிலோமீட்டருமா கோயில் உள்ள போகிறதுக்கு. இப்போ பிஸ்கெட் பாக்கெட் வேணும் தெரியா? இருக்கான்னு கேளு. கேளாம் பிஸ்கெட் பாக்கெட் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு கேளாம். எல்லாம் இருக்கும் பைத்தியம். இல்லைங்களாண்ணா? இல்லைங்களா? இல்லை பாக்கெட்டா வேணும் பண்டல் தான். எங்கே கிடைக்கும்? எவ்வளோ 5 ரூபா பாக்கெட் தானே அது? இருபத்தி 23 பிஸ்கெட் 23 இருக்கும். அது இன்னொரு பிஸ்கெட் வந்து அது கம்மியாக வரணும். அது வந்து குட்டி பிஸ்கட்லாம் அது வந்து இந்த 55 ரூபா பாக்கெட் ஒன்று இருக்குல்ல அது இல்லைங்களா? காலி இல்லை, அது காலி ஆயிடுச்சு. வேற என்ன இருக்குக்கா? அது இது மட்டும் தான் இருக்குது. மீதி வந்து பிடிச்சா இருக்குது. மில்க்கு மட்டும் தான் இருக்குது. சரி ஒன்று வாங்கிக்க. இதுலேருந்தே ஒரு பிஸ்கெட் எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிறாங்க. எடு 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 எடு. ஏன் வண்டி உனக்கு ஓட்ட தெரியாதா? ஏன் கோவில் வந்தாச்சு, நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஜிபே தான் பண்ணணும். ஜிபே இருக்காமா? தேங்க்யூ. கொடுமா. நல்லா தர மாட்டீங்களா? இல்லை இல்லை அதெல்லாம் அவங்களே எடுக்கல. நாங்கள் யூடியூப் சேனல் vlog எடுக்கிறோம்மா. சரி யார்ட்டுனா வாங்கிக்க. பாட்டிக்கிட்டு தான் வாங்க, இல்லை அந்த பாப்பாட்ட தான் வாங்க. 2 பேர் இருந்தால் எப்படிமா வாங்குறது? நாங்கள் சொல்லு. ஆளுக்கு ஒரு வண்டிக்கா. அவங்க இங்கே இருந்து வயசான அப்புறம் அவங்ககிட்டே வாங்கினப்ப நாங்களாம் நாங்கள் மட்டும் கோணி பண்ணிட்டோமா? காலை பிடிச்சி விற்கணும் என்கிட்ட சொல்கிறேன். நான் கொடுத்தா எனக்கு 2வது வண்டி விட மாட்டாங்க. எனக்கு எப்படி விடுவாங்க வண்டியை? விட மாட்டாங்க. உனக்கு போயா விட மாட்டாங்க அம்மா. சொன்னாலும் இங்க வந்தா இங்க விட மாட்டாங்க. அப்படி எப்படி விடுவாங்க? அங்க இருந்தானே ஓடியாராங்க. நான் சரி சரி விடு விடு. நான் வந்தா விட மாட்டேன். இருந்து எப்படியே கொடுத்தா அங்க இங்க ஓடாடா வராங்க. அவங்க எல்லாம் போய் கேட்டு கொடு. ஓகே கேளுங்க கேளுங்க பாட்டிமா. யாரா ஒருத்தர் வாங்கிக்க. யாருன்னா ஒருத்தர் வாங்கிக்க. ஏன் இப்படி பண்றீங்க? கோயிலுக்கு வரவங்க நிம்மதியா சாமி கும்பிட தான் வராங்க. அவங்க வியாபாரத்தை தான் பார்க்குறாங்க. இல்லை வியாபாரம் பாருங்க. இப்படி எல்லாரையும் இது பண்ணீங்கன்னா என்ன பண்ணுறது? சரி தாங்க, யாராவது தாங்க. விளக்கு மட்டும் தாங்க. பிஸ்கெட்டு கொடுத்துடலாமாங்க? விளக்கு இங்கே இருக்கட்டும். அதை கொடுத்துட்டு வந்து அப்படியே எடுத்துக்கலாம். காசு என்ன கொடுக்குறாங்க? இல்லை இல்லை வைங்கண்ணா, அதை வரணும். பாப்போம் பிஸ்கெட். சரி பரவாயில்ல. இதெல்லாம் எல்லாம் வேண்டியது எல்லாம் அவங்க மனசுக்கு தான். ஒன்று கூடியாச்சு. அவர் எல்லாரும் வரணும்ல. அந்த அம்மா கூட பாப்பாலாம் நிற்கிறாங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க சாப்பிடுங்க. மீன் தான் தரேன். நீ எத்தனை இருக்கா? இப்போதாம்மா வாங்கினியா?
அப்பா தம்பி இந்தாம்மா. நீ சாப்பிடு, வாங்கி சாப்பிடுமா, ஒன்றும் இல்லை. ஒன்னே ஒன்று இல்லை பாட்டிம்மா கூப்பிடுவாங்க கோயிலுக்கு என்ன வேலை செய்யல சரி வாங்கி கேஷ் சில்லறை இருந்தாலும் கொடுங்க. ஜிபே தான்மா இருக்குது. ரெண்டு பேருக்கிட்ட வாக்குவாதம் வாங்கிட்டு வேற யார்கிட்டயோ அந்த விளக்கு வாங்கிட்டோம். ஏன் கீழே பார்த்து நட ஏங்க. ம் இதை வச்சு வத்தி கொடுத்தாங்களா யேஷோ? ம் சரி. எக்கையும் வளர்ப்பாங்க போல அங்கே பேர. போயாங்க கிட்டு காட்டு தெரியல. கோவில் மிகவும் ரொம்பவும் அழகாக இருக்குங்க. ஏங்க யேசு அங்கே போர், ஈஸ்வரர் மேலே ஒரு புறா ஒன்று அழகாக இருக்குது, தெரியுதா? நிஜமான புறாவா? என்ன பொம்மை அது? அங்கே வத்தி பீட்டி அங்க வத்துப்பிட்டி உங்ககிட்ட தான்மா இருக்கும், பாருமா. பேக்கில் போடல உன் இல்லை கையில். அப்படியே எனக்கு அந்த விளக்கு எரியுது பாரு, அதில் அப்படியே இது பண்ணு. அங்கே எங்கே வைக்கிறது ஏற்றி? இவருக்கு தான் அந்த ஆசிரமம் கட்டினது.
கண்டிப்பாக வாங்க கல்பட் கோவிலுக்கு. உண்மையாலுமே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. எப்படி இருந்துச்சு ஆஷு கோவில்? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அபிஷேகம்லாம் பார்த்தோங்க. இப்படி அந்த ஒரு ஃபீல். ஆனால் எப்படி ஒரு நல்ல வைப்பாக இருக்கா உனக்கு? ஒரு கோவில் அந்த திருப்தி அந்த ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. ஆனால் அது மட்டும் இல்லை நண்பர்களே, இங்கே பாருங்கள் பின்னாடி இங்கே கோவில் சுற்றிதுமே ஃபுல்லாக இயற்கையாக. இது வந்து ஒரு ஆனால் மாங்காய் மரம்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக இருக்குது. திருட்டு மாங்காய் காய்ஸ், சூப்பராக இருக்கும். கோவில் வந்து திருடுறது தப்பு இல்லையா? கோவிலில் வந்து திருடுறது தப்பு. நம்ம மாங்காய் திருடுனா ஒன்றும் தப்பு இல்லைங்க. மாங்காய் பாருங்க. கோவிலோட சிறப்பே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தாங்க. சனிக்கிழமை காலையில் ஒரு சனீஸ்வரருக்கு உகந்த பாலாபிஷேகமும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது பார்த்திங்கன்னா எள்ளு விளக்கு தாங்க. இதுக்கு நேர்ந்து விட்ட மாடுகள் வர பக்தர்கள்லாம் தங்கிறதுக்கு அந்த டைமில் ரூம்ஸ்லாம் இருந்திருக்கு போல இருக்குது. ஆனால் இப்போது நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே வர கீழெல்லாம் மாங்காய் கீழே தோங்குது மாங்காய். காய்ஸ் கீழே மாங்காய் தொங்குது. சூப்பராக நல்லா பார்க்க அழகாக இருக்குல்ல. அப்புறம் சூப்பராக இருக்கு. அதோட அந்த 3 மாங்காய் பாருங்க, ஒன்றுமே அங்கே இலை இல்லை. எங்கே பாரு, டேய் இங்கே பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாரு. எங்கேருந்து பறிச்சா? அதை அங்கேருந்து பறிச்சா. போலாம் வாப்பா, டைம் ஆகுது. கோயிலேருந்து வராங்க. அவங்க ஆட முடியவில்லை, அவங்க அங்கே போகிறாங்க. கால் வேறு சூடு தாங்க முடியல. போகும்போது தான் போடுவாங்க தர்மமாக. போட்டு நான் மௌன கட்டிக்கிறீங்களா? அங்கே அந்த சைட்லாம் கொடுத்துருவா. சில்லு வேற இல்லையே. நண்பர்களே, இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து கரெக்டாக 17 கிலோமீட்டருங்க. இந்த சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடும். இந்த சனி தோஷம், இந்த கல்யாண தோஷம், கல்யாண தடங்கள், தொழில் தடங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த சனி பகவான் கடவுள்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா எல்லா கஷ்டமும் தீர்ந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸ் கடை, பொரி கடை, முறுக்கு கடை எல்லாமே இருக்குது. ஐஸ்கிரீம் கடையில் இருக்கு, தண்ணி கடையில் இருக்கு போலியாட்டு. எது கோவில் ஏரியா எடுத்துக்க. பயங்கரமாக இருக்கிறோம். ஓ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.